நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் என்னை உண்டாக்கிய, என்னை படைத்த என் தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எங்களுடைய இந்த ஊழியத்தில் எங்களை வழிநடத்துகின்ற அன்பு ஐயாவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை மூப்பர்களுக்கும் சபை அங்கத்தினர் ஒவ்வொருத்தருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் யூபிஎஸ் நபர்களாக ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து ஊழியம் செய்யும்போது எங்களை அன்பாய் நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் எங்களை புன்னகையுடன் வரவேற்றீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நாங்கள் யூபிஎஸ் மாணவர்களாக நம்முடைய செய்திக்கு முன்பாக ஒரு சிறிய பாடல் உங்கள் மத்தியில் தேவனுக்கு மகிமை உண்டாக பாடும்படியாக ஆசைப்படுகிறோம். ஒரு சிறிய பாடல். அல்லேலூயா. நாங்கள் பாடப்போகிற பாடல் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறது, நிற்பது, நிர்மூலமாவாது உண்மையில் இருக்கிறது என்னதுன்னு சொல்லி யோசிச்சா நம்மளுடைய கிரியைகள் அல்ல. எப்பவும் தேவன், பிதாவாகிய தேவன் நம்மளை பற்றி யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை தான் முதல்ல நினைவுபடுத்துவார். ஆமென். அவருடைய ரத்தத்தை நினைச்சதுனால தான் அவர் நம்மளை நினைச்சிருக்காரு. அதனால் இந்த பாடலை நாங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் ஆமென் லார்ட் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு
இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்தில் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காட்டினீரே. மலர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். மலர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? திருப்பாதம் தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூக. இன்னொரு விசை திருப்பாதம். திருப்பாதம் உம்மை நம்பி வந்தோம் பா. கிருபை நீரே இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பெயர் அண்ணா யோகேஷ் டேனி. நான் திருநெல்வேலி திருமணத்தில் சேர்ந்தவன். நான் இருக்கிற இடம் வந்து திருநெல்வேலி டவுன். என்னுடைய தகப்பனாருடைய ஊர் ஒன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீரான்குளம் என்ற ஊர். என்னுடைய அம்மாவோட ஊர் வள்ளியூர் சண்முகபுரம் என்ற ஊர். இந்த வேளையிலும் நமக்கு நம்முடைய சபை கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களை குறித்து நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதித்து உம்மை நோக்கி பார்க்க நீங்கள் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய வசனங்களை கேட்கப் போகிறோம், ஆராயப் போகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு வெளிப்படுங்க. அடியனை நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் அல்ல, உம்முடைய வார்த்தையை பிரசித்தமாகட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்றைக்கு வாசித்த சுவிசேஷ பகுதி லூக்கா 6 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள் வரை.
இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யவானுக்கு ஐயோ, திருப்தியாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ, நகைக்கிறவர்களுக்கு ஐயோ, அனைவரும் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ. இப்படிப்பட்டதான காரியங்கள் வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வரலாம், ஒருவேளை அப்போ நான் செல்வம் என்னோட இருக்கக்கூடாதா? நான் ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடாதா? இல்லைன்றால் நான் திருப்தியாக இருக்கக்கூடாதா? நான் சிரிக்கக்கூடாதா? அல்லது அனைவரும் என்னை புகழக்கூடாதா என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். நமக்கு கேள்வியும் எழலாம். உதாரணமாக நாம் சிந்திக்கலாம். நம்முடைய குழந்தை நம்ம ஆலயத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க. நம்மளை சர்வீஸ் எல்லாம் முடிந்த உடனே எல்லாரும் நம்ம போய் என்ன செய்வோம்? நல்லா பாடினீங்க, உங்களை பாட்டு நல்லா இருந்துச்சு, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு எல்லாருமே போய் ஒரு சின்ன வாழ்த்து கூறுவோம். அப்போ இந்த புகழ்ச்சி கூட நமக்கு வரக்கூடாதா? வேதம் இப்படியாக தான் கூறுகிறதா? சற்று சிந்தித்து பார்க்கலாம். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்களுடைய பின்பகுதி, அதோடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். நம் 12 லூக்கா 6:12 வசனம் முதல் 16 வசனங்கள் வரை பார்த்தால், இங்கு அப்போஸ்தலர் செலக்ஷன், அதாவது அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து தேர்ந்து எடுத்துக்கிறார். தமக்கு பின்பாக வரப்போகிற அப்போஸ்தலர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். யார் இந்த அப்போஸ்தலர்கள்? யார் இந்த சீசர்கள்? யார் இந்த அப்போஸ்தலர்கள் என்று நம்ம சிந்தித்து பார்த்தால், இந்த சீசர்கள் யார் அப்படின்னு சிந்தித்து பார்த்தால், இயேசுவோடு ஊழிய பிரயாணத்திலே 3 விதமான நபர்கள் எப்பொழுதும் அவங்க கூட பிரயாணப்பட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் 3 விதமான நபர்கள் பிரயாணப்பட்டே இருப்பாங்க. முதலாவது அவரை குறை கண்டுபிடிப்பவர்கள். இவர்கள் யார் என்றால் பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேத பாதகரும். நம்ம காஸ்பல்ஸ் ஃபுல்லாக வாசித்து பார்த்தோன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் இதை ஏன் செய்கிறீங்க, ஒருவேளை ஓய்வு நாளே நீங்கள் யான் சுகப்படுத்துகிறாள் என்று அநேக காரியங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற நபர்களாக இந்த பரிசேயர்கள் இருப்பார்கள். இரண்டாவது நபர்களாக அற்புதம் மற்றும் சுகத்தை மட்டுமே தேடி வருகிறவர்கள். இவர்கள் எப்போதுமே இயேசு கிறிஸ்து முன்பாக எனக்கு அற்புதம் வேணும், இவர்கள் எனக்கு சுகம் வேணும் என்று அவருடைய அற்புதத்துக்கும் சுகத்துக்கும் மட்டுமே பின்தொடர்கிறார்கள். மூன்றாவதாக இந்த சீசர்களும் அப்போஸ்தலர்களும். நாம் முதலாக அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பார்த்தோம்னா, அவங்க குறை சொல்லுவாங்க. நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒருவரை கொலை செய்வதற்கு வகை தேடுவாங்க. நம்மளுடைய இந்த காலத்தில் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்மளை பிற சமயத்த மக்களும் இல்லை தேவனை நம்பாத மக்களுமே இப்படிப்பட்டவர்கள். எப்போதுமே இயேசு கிறிஸ்துவை பார்த்து குறை கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்பாங்க. நம்முடைய சமயத்தை பார்த்து குறை கண்டுபிடிக்கிறதா இருப்பாங்க. இரண்டாவது, இந்த அற்புதத்தை தேடி வரவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்போதுமே ஆண்டவர்கிட்ட எனக்கு சுகம் வேணும், எனக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் வேணும் அப்படிங்கிற நாடிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களை பெரும்பாலுமாக ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாகவும் அல்லது கால கிறிஸ்தவர்களாகவுமே இருப்பாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, ஜெபத்தில் பங்கு கொள்வாங்க. ஆனால் தேவனுக்கும் இவர்களுக்குமான இடைப்பாடு பெரிதளவும் இருக்காது. அற்புதத்துக்கு மட்டுமே எனக்கு அற்புதம் வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். மூன்றாவதாக இந்த சீசர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு தங்கியிருந்து அவரோடு எல்லா வேளையிலும் தங்களுடைய பிரயாணத்தில் அவர்களோட இருந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். எப்படிப்பட்டதான சீசர்களை நோக்கி தேவன் சில அறிவுரைகளை கூறுகிறார். நாம் வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 6:20. இந்த 20ஆம் வசனத்தை முதல்ல எப்படி ஆரம்பிக்கு? அப்பொழுது எப்பொழுது எந்த நேரத்தில் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்பாக
இந்த 17வது வசனம் முதல் 19வது வசனம் வரை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, தேவன் அநேக மக்களுக்கு சுகம் தருகிறார், அநேக மக்களுக்கு வியாதிகளை நீக்குகிறார், அசுத்த ஆவிகளை துரத்துகிறார். இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலை இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வேளையிலே தேவன் இயேசு கிறிஸ்து சீசர்களை நோக்கி சில காரியங்களை கூறுகிறார். ஆனால் நம்ம நினச்சி பார்க்கலாம், அதுக்கு அப்பொழுதுங்கிற சொன்ன அடுத்த வசனத்தை நம்ம யோசித்து பார்க்கலாம். அது வரைக்கும் அற்புதம் செய்திருந்த இயேசு கிறிஸ்து சீசர்களை நோக்கி, தரித்திரதாகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு நம்ம யோசித்து பார்க்கலாம், ஒரு இப்படி நம்மகிட்ட ஒருத்தர் சொன்னாங்கன்னா, ஊருக்கு எல்லாருக்குமே அற்புதம் செஞ்சுட்டு, ஊருக்கு எல்லாருக்குமே அதிசயம் செஞ்சுட்டு, நம்மக்கிட்ட வந்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தரித்திரதாக இருக்கணும்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? ஐயா, உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நம்ம வாசித்து பார்க்கலாம். இந்த சீசர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலைகளை விட்டு, ஒரு மீன் பிடிக்கிற வேலைகளை விட்டு, டாக்ஸ் கலெக்டர் என்ற பதவியை விட்டு, இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின் செல்கிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும்போது அவர்களோட மனநிலைமையை யோசித்து பார்க்கணும். இப்படி இருக்கிற நபர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி கூறுகிறார் என்று நம்ம சற்று சிந்தித்து பார்த்தால், பரிசேயரும் சதுசேயரும் தங்கள் அதிகாரத்தையும் கலாச்சாரத்தையும் நம்பி கொண்டிருக்காங்க. தங்களோட கலாச்சாரத்தை, தாங்கள் இவ்வளோ நாள் கடைப்பிடித்த கலாச்சாரத்தை நம்பி வருகிறார்கள். தேவைக்காக வருகிறவர்கள் அவர்களுடைய தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு பொருளுக்காகவும் நன்மைக்காகவுமே அதை நம்பியே அவருக்கு பின்தொடர்கிறார்கள். ஆனால் இந்த சீசர்கள் அப்படியாக இருக்கக்கூடாது. இந்த சீசர்கள் அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சில அறிவுரைகளை பின்பதாக கூறுகிறார். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 வேத பாடங்களிலும் ஒன்றாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு என்பது நித்தியமானதின் மேல் விசுவாசிங்கள். நித்தியமானதின் மேல் விசுவாசிங்கள். The faith on eternal. Faith on eternal. நிருப வாக்கியமாக வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆவது அதிகாரத்தில் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? இம்மைக்காக மாத்திரம் என்பது இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா காரியங்களுக்காக நம்ம அவரை நோக்கி கொண்டு இருந்தால், அவரை நம்பிக்கொண்டிருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாம். ஆங்கிலத்தில் இப்போதாக கூறுகிறது, இஃப் ஃபார் திஸ் லைஃப் ஒன்லி வி ஹோப்ட் இன் கிரைஸ்ட் வி ஆர் பெட்டீட். இப்படிப்பட்டதான சூழ்நிலை நமக்கு நேரிடுமா? இந்த உலக காரியத்துக்காக மட்டும் நாம் தேவனை நோக்கி பார்த்தோம் என்றால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து 4 விதமான சூழ்நிலைகளை இந்த சீசர்களுக்கு அறிவுறுத்துகிறார். 4 விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி தேவன் மீது உங்கள் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது இல்லை, இந்த பரிசேயர்கள் போல இந்த உலகத்தின் மீது இல்ல, தேவன் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று 4 விதமான சூழ்நிலைகளை தேவன் எடுத்துரைக்கிறார். முதலாவதாக, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். The blessed are you who are poor. இங்கே தரித்திரர் என்று தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக கூறுகிறார்? நாம் சற்று இப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிற மக்களுடைய மனநிலைமையை யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டதான மனநிலைமை நாம் இருந்தால் நாம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டே இருப்போம். எனக்கு அதிகமான ஐஸ்வர்யம் வேண்டும், எனக்கு இந்த அதிகாரம் வேண்டும். I want to have that power. I want to have this earthly power. இப்படிப்பட்டதான ஒரு பவர் எனக்கு வேண்டும், இப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் வேண்டும் என்று அநேக காரியங்கள் நாம் யோசித்து கொண்டே இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்த தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களை அதிகாரத்தை நோக்கியோ உங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கியே நீங்கள் உங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதிகாரத்தின் மேல் உங்கள் நம்பிக்கை வைராமல் என்னோட தேவனின் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. டோன்ட் ரிலை ஆன் யுவர் பவர்.
ரிலை ஆன் ஹிஸ் மைட்டினஸ். சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த பரிசேயர்கள் போல ஆலயத்தில் அதிகாரம் உடையவதாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் கொள்ளாமல், அல்லது அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை போய் நாடாமல் தேவன் மீது உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வேலை செய்யும் வேலைகளிலும், நாம் படிக்கின்ற இடங்களிலும், அல்லது நாம் நம்முடைய வீட்டிலும் எப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இடைபெறுகிறது? நாம் அதிகாரத்தை நோக்கி ஓடுகிறோமா? அதிகாரத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? அதிகாரம் இருக்கிறவர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். ஒருவேளை நாம் சிந்தித்து பார்க்கலாம், இப்படியாக ஒரு கேள்வி எழலாம். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யவே அதிகாரத்தை நாடுகிறேன், அல்லது நன்மை செய்யவே எனக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. அப்படி சிந்தித்து பார்த்தால் இங்கே இயேசு கிறிஸ்து சீசர்களை நோக்கி சொல்கிறார். சீசர்கள் தேவனுடைய ஊழியத்தையே செய்ய போகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் சொல்கிறார், அதிகாரத்தை நாடாதீர்கள், அதிகாரத்தின் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டாம். நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். The blessed are you who are hungry. எனக்கு இந்த விவாத நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் ஒரு ஆர்வம் உண்டு. நீயா நானா போன்ற இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அதோட விவாதங்களை பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை உண்டு. இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியில் சாப்பாடை பற்றிய, ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு விவாதம் ஏற்பட்டது. அதில் இப்படியாக அநேக நபர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய கல்யாண வீட்டிலே நாங்கள் இத்தனை விதமாக 100 விதமான சாப்பாட்டு ஐட்டங்களை வைத்தோம். சில பேர் சொல்லி 200 விதமான சாப்பாடு ஐட்டங்களை வைத்தோம். இப்படி அநேக காரியங்களை இந்த மக்கள் கூறி வருகிறார்கள். இதிலிருந்து கடைசியில் அந்த விவாதம் நிகழ்ச்சி முடியும் போகும்போது ஒருவர் கூறுகிறார், இவர்களுக்கு போதும் என்ற எண்ணம் எங்கள் வாழ்க்கையிலே இல்லை. போதும் என்ற எண்ணம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. அங்கே வருகிறவர்கள் பெரும்பாலுமாக எல்லாவற்றையும் அவங்களால சாப்பிட முடியாது. 100 ஐட்டமும் அவங்களால சாப்பிட முடியாது. ஆனால் இவங்க 100 ஐட்டமும் வைக்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கு போதும் என்ற எண்ணமே இல்லை. நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் போதுங்கிற எண்ணமே இருக்கிறது இல்லை. இந்த உலகத்தை மேல் ஆசை வைத்து இன்றும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இடைபெறுகிறது. நம்ம ஒரு சிந்தித்து பார்க்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ற அளவுக்கு போதும் என்கிற எண்ணம் இருக்கிறது. இவ்வளோ நம்மளோட பிள்ளை பிறந்த உடனே அவன் இது படிக்கணும், அது படிக்கணும், அவன் இப்படி வந்துடணும், ஒருவேளை ஃபஸ்ட்டு ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. தவிர எனக்கு கொடுத்த இந்த குழந்தை அவனுடைய தாளந்து என்ன, அவனை தாளந்தை தேவன் அருமையாக கொடுத்துருக்கிறார், இது எனக்கு போதும், இதிலேயே அவன் மிகவும் தேர்ச்சியாக வருவான் என்ற எண்ணம் நம்ம மத்தியில் இருக்கிறதா? போதும் என்கிற எண்ணம் நம்ம மத்தியில் இருக்கிறதா? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நாம் எப்பொழுது அழுவோம்? நாம் எப்பொழுது கண்ணீர் சிந்துவோம்? சிந்தித்து பார்த்தால் நம்முடைய பாடின் போதும், நம் கவலையாக இருக்கும் போதும் நாம் அழுவோம். இந்த நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக நாம் தோன்றுகின்ற எண்ணம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு சற்று வெளியே போவோம். நம்ம பாதைகளை மறந்து போவோம். இவ்வளோ நாட்கள் நம்ம கடந்து வந்த பாதைகளை நாம் மறந்து போவோம். இங்கு நம் 19வது வசனத்திலே பின்பகுதியை நம்ம பார்த்தா, ஜனங்கள் எல்லாரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். இவர்களில் எல்லாருமே அதுவரைக்கும் தேவன் எல்லாருக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தேவனால் அற்புதம் பெற வேண்டும், ஆனால் தங்களுடைய தேவனால் அற்புதப்பட்டோம் என்ற ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லை. இவர்களுக்கு வெளிதாக தாங்கள் பாவம் செய்தோம் என்ற விஷயங்களை சொல்வதற்கு இவர்களுக்கு விருப்பம் அல்ல. இப்படிப்பட்டதான் மக்களை தேவன் இயேசு கிறிஸ்து இந்த சீசரை காண்பித்து, நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டாம், உங்களுடைய பாதை குறுக்கு வழியிலே சென்று நீங்கள் தேட வேண்டாம். இந்த மக்கள் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தையாக தொற்றணும்,
அவரை தொற்றுணும் எப்படியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்து அவர்களை அற்புதம் கேட்டிருந்தால் தேவன் செய்திருப்பார். ஆனால் இந்த மக்கள் குறுக்கு வழியில் எப்படியாவது இயேசு கிறிஸ்து தொட்டாத சுகம் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறாங்க. நாமும் இப்படி ஏதாவது ஒரு குறுக்கு எண்ணம் நம்ம வைத்திருக்கிறோமா? பாவத்திலே இன்னும் தரித்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் அப்படி இருந்தால் இன்று உங்கள் பாவத்தை விட்டு விலகி தேவன் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள். தேவன் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள். நான்காவதாக நாம் பார்த்தால், மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இன்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்திலே நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிகவும் பிரபலமாக ட்ரெண்டாக இருக்கிறது. வி ஆர் நார்மலைசேஷிங் எவ்ரிதிங். இது நார்மல் தானே, இது எல்லாரும் செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது. அநேக நேரம் இப்படி ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட என்ன சூழ்நிலை ஏற்படுத்துகிறது? நம் தவறான வழியிலே நாம் செய்ய ஏற்படுகிறது. சத்தியமானதை மறந்து தவறான வழியிலே செல்கிறோம். வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த ட்ரூத். நாம் இங்கே இயேசு கிறிஸ்து இந்த மக்களை பார்த்து சீசர்களை நோக்கி, நீங்கள் இப்படியாக இருக்க வேண்டாம், நீங்கள் இப்படியாக இருக்க வேண்டாம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தவறான காரியங்களுக்கு இதுதானே அப்படிங்கிற ஒரு காரியங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறார். இங்கு 4 விதமான சூழ்நிலைகளை தேவன் இந்த சீசர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தால் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் இப்படியாக சொல்கிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள் வேகமாக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7 முதல் 8. அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் அருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியுள்ள வருஷத்திலும் மரத்தைமுன்னி தப்பாமல் கனிக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். யூ வில் பி சப்ளைட், யூ வில் பி ஸ்ட்ராங் ரூட்டட், யூ வில் பி எவர் கிரீன் அண்ட் யூ வில் பி ப்ரொடக்டிவ். நாம் எப்பொழுதும் தேவையான காரியங்களை தேவன் அருளி செய்வார். நாம் தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தால் தேவன் நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு அருளி செய்வார். முதலாவது தேவனின் ராஜ்யத்தையும் அவரின் நீரின் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யூ வில் பி சப்ளைட், யூ வில் பி ஸ்ட்ராங் ரூட்டட். நீங்கள் உங்களுடைய வேர் இந்த வாழ்க்கையிலே மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். யூ வில் பி ஸ்ட்ரென்தன், யூ வில் பி ரூட்டட். மூன்றாவதாக யூ வில் பி எவர் கிரீன். நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக கொண்டிருப்பீர்கள். நான்காவதாக யூ வில் பி ப்ரொடக்டிவ். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் உங்களால் அநேக காரியங்களை தேவன் மூலமாக செய்ய முடியும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் மீது நம்ம நம்பிக்கை இன்று இப்படியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பரிசேயர்களை போலவும் இல்லை அந்த வெறும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஆடுகிற மக்களை போலும் நம்மளுக்கு விசுவாசம் இருக்கிறதா? வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 23 இப்படியாக கூறுகிறது. அதுவரைக்கும் இப்பொழுது 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 என்று நீங்கள் கூறிக்கிட்டு இருந்த இயேசு கிறிஸ்து இங்கு அந்நாளிலே என்று தேவன் கூறுகிறார். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலனும் மிகுதியாக இருக்கும். இங்கு அல்ல, ஒருவேளை அந்நாளிலே he is promising us, அந்நாளிலே உங்களுடைய நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களை பலன் மிகுதியாக இருக்கும். உடனே அநேக நேரத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய ப்ராமிஸ் கடந்து போகலாம், ஆனால் தேவனுடைய ப்ராமிஸ் எப்பவுமே நிலைத்திருக்கும். நாமும் சிந்தித்து பார்ப்போம், நம் நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோம்? நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கோம்? இந்த உலகத்தின் மீதா? அந்த பரிசேயர்களும் அல்லது அந்த அதிசயங்களை நாடுகிற மக்களை போல இந்த உலகத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அந்த உலகத்தின் பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அல்லது நித்தியமானதை மேல் நம்மளுக்கு விசுவாசம் இருக்கிறதா? இப்படியாக அந்த வசனம் முடிவடைகிறது. அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள்.
Jesus is testifying the people's fathers and their prophets. நாமும் நம்முடைய விசுவாசத்திலே நாம் தரித்திருப்போம். நம்ம விசுவாசத்திலே தேவன் மீது ஆணியாக கொண்டிருப்போம். தேவன் மீது நம்ம விசுவாசத்தை நோக்கி கொண்டிருப்போம். தேவன் நம்ம வாழ்வில் அற்புதம் செய்வார். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.